மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் ஆட்சியில் வந்து ஊழல்லாம் குறைஞ்சி போச்சு, நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி காலங்காலமாக அதை எப்படி ஒரு கோயில் இடமா இருந்ததை பழனி முருகன் கோயிலில் கார் பார்க்கிங்னு ஒரு அந்த இடங்கள் 100 கோடி உள்ள இடத்த கோயிலுக்குள்ள இடத்த பட்டா போட்டிருக்காங்க. இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரியே முயற்சி பண்ணியிருக்காங்க, அப்போ போட முடியலன்னா என்ன அர்த்தம்? அரசு சரியாக இருந்திருக்கு, கோயில் இடத்த எப்படி பட்டா போட முடியும்? நீங்கள் சொல்லுவீங்க திமுக ஊழலாட்சி இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுண்டு. அப்போ திமுக ஆட்சியில் வந்து கோயில் இடத்த பட்டா போடலை இல்லையா? திமுக ஆட்சியில் ஐயா சேகர் பாபு அவர்கள் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வந்து மீட்டு கொண்டு வந்தார் கோயிலுக்கு. வேறு யார் ஆக்கிரமிப்பில் இருந்ததால மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இவங்க கோயில் நிர்வாகத்தில் உள்ள இடத்த இவங்க வந்து பட்டா போட்டிருக்காங்க. அப்போ எப்படியா கொஞ்சம் நேர்மையான ஆட்சி பார்த்தியல? அது இதுக்கு அரசுக்கு எப்படி தொடர்புன்னு நினைப்பிய? எப்படின்னா அது ஒருத்தர் இது கோயில் இடம் பட்டா போடக்கூடாதுன்னு இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவர் இருக்க வர போட முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே பதிவு ஒரு பத்திரம் அவர் இருந்தால் அவரும் போட மாட்டாருன்றக்காண்டி அவரை ஒரு நாள் லீவு போட சொல்லி லீவு போட்ட அன்றைக்கி இவங்க எங்கே பக்கத்தில் பதிவுகளில் உள்ள எல்லாம் கூட்டிகிட்டு வராமல் கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு வர சொல்லி பட்டா போட்டுருக்காங்க. இதை கேட்டால் இது நாங்கள் வந்து தெரியாமல் நடந்துருச்சு. சரி தெரியாமல் நடந்துருச்சு, அந்த வித்தியாம பாருங்கள். யார்கிட்ட இடம் சொன்னால அவன் பதியும் போது மூலப்பத்திரம் கேட்டிருப்பான்ல, அவன் யார்கிட்ட இடம்டா, உங்கள் அப்பாவா தாத்தா இடமா, அது யாருன்னு கேட்டிருப்பாங்கல்ல. இப்போ ஒன்று வித்தவனை கைது பண்ணியிருக்கணும், இன்னொன்று வாங்கினேன் பாருங்கள், கோயில் இடம் தெரிஞ்சு வாங்கினாங்க இல்லை 2 பேர், அவங்கள கைது பண்ணிக்கணும். அவங்க என்ன அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட பத்திர செலவு மாத்திரம் இவங்க 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த 2 கோடிக்கு தான் அரசுக்கு காமிச்சிருக்காங்க. அரசுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா அந்த பத்திர செலவு, டாக்குமெண்ட் இதெல்லாம் சார்ஜுன்னு சொல்லி போடுவோம்ல, அது பத்திரம் வாங்கினது கொண்டதெல்லாம். அப்போ 20 லட்ச ரூபா இப்போ இன்றைக்கி நீதிமன்றம் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணிடுச்சு. அப்போ அவங்க ஏழ்மையான ஆளுகளாக இருந்தால் நேரம் அவங்களே வந்திருப்பாங்க, எங்களோட பத்திரம் போட்டது எப்படி கேன்சல் பண்ணிவின்னு. இன்றைக்கி அவங்கள ஒன்றும் பண்ணலை, வித்தவனையும் சொன்னவனையும் கைது பண்ணலை, அந்த வாங்கினேன் பாருங்கள் பிரார்த்தனமாக அவனையும் கைது பண்ணலை. இதுக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து இது விற்றது தப்புன்னு சொல்லி காணொலி போட்டால் அவருங்க, காணொலி இதில் பரத்துறதுக்கு அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணுது. பெண்கள் உட்பட இது பெண்களுக்கான அரசு, பெண்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தங்கச்சி வந்து அதை பகிர்ந்ததுக்கு கைது பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படியா கொண்டு வந்த அரசு இது? கேட்டவங்க நேர்மை. அதுக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ்னு எல்லாத்துக்கும் ரமேஷுக்கு முட்டு கொடுப்பா. ரமேஷ் நல்லா பண்ணுறாப்புல, அப்பே தெரியுமே ரொம்ப நடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவங்ககிட்ட தெரியாமல் பண்ணிட்டாங்க. தெரியாமல் என்ன 1 சென்ட் 2 சடமா, அது கோயில் இடத்த நீ தானே அதில் இருக்க. சரி பத்திரப்பதிவுத்துறைக்கு நீ விளக்கம் கொடுக்குற. இது நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் இன்னும் யாரோ உங்கள் 2 பேர்த்தையுமே பதவியிலேருந்து 2 அமைச்சர்களும் தூக்கியிருக்கணும். இவங்க கேட்டால் குழு போடுறேன் வந்து தப்பே நடக்கலைனாங்க. இப்போ வந்து தெரியாமல் நடந்துருச்சு. தெரியாமல் எப்படி நடந்துச்சு? சரி தெரியாமல் நடந்துச்சுன்னா நடந்தவனை ஃபுல்லாக பிடிச்சி யார் விட்டு இடம் சொன்னா அவனையும் கைது பண்ணியிருக்கணும், விற்றவனையும் கைது பண்ணியிருக்கணும், வாங்கினவங்க கைது பண்ணியிருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு இது வாங்கினது தப்பு விற்றது தப்புன்னு சொன்னவங்களை கைது பண்ணுறீங்கன்னா அப்போ நீ என்ன அப்படின்னா யார் இதை பற்றி சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடாது, நாங்கள் வழக்கு கொடுப்போம், மிரட்டி பார்க்குறீங்களா? யாரை மிரட்டி திமுககாரன் மட்டும் தமிழக மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கான். உனக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் முட்டு கொடுத்தவங்களே இன்றைக்கி எதிர்பார்க்காங்க. ஐயோ இப்படியா வந்தவனுக்கா போய் ஆதரவிச்சிட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெம்புற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா கரண்ட் இல்லை, எங்கே பார்த்தாலும் காசு ஊழல். இன்றைக்கி பார்த்தா ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பான அலை வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா ஒரு 5 வருஷம் முடிஞ்சு வச்சு இப்படி சின்ன சின்ன கேள்வி இருக்கும். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே இப்படி ஒரு எப்படி சொல்கிறது தற்குறித்தனமான ஆட்சியை வந்து நம்மளாம் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. எதுக்குமே வாய் திறக்க மாட்டார் முதல்வர், ஊடகங்களை சந்திக்க மாட்டார். அது சரி, ஊடகங்களை சந்திக்கிற அமைச்சர்களுக்கு சரியாக பேச தெரியுதா? சின்ன பிள்ளை இப்படி நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், இப்படி பேசிட்டோம், மாற்றி பண்ணிட்டாங்க, அவங்க தெரியாமல் பண்ணிவிட்டாங்க. அந்த பதிவு பண்ண ஆளுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டாராம். தெரியாமல் அவர் வீட்டு பத்திரத்தை அவர் வீட்டு சொத்தை எழுதி கொடுத்துருவாரா? வெளியாமல் விஜய் பனையூர் வீட்டை எழுதி கொடுத்துருவாரா? தெரியாமல் பதிஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே கோயில் இடம்ன்றதுனாலே பதிய முடியாமல் இருந்திருக்கு. கேட்டால் இப்போ என்ன சொல்கிறான் அந்த அமைச்சர், நீங்கள் வந்து ஏற்கனவே 2-3 ரூபாய் அரசு தடுத்துச்சு. எந்த அரசு தடுத்துச்சு? திமுக அரசு தடுத்துருக்கு. அது கோயில் இடம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வரட்டி விட்டுருக்கு. ஆனால் நீங்கள் போய் இன்றைக்கி தற்கொலை ஆட்சி வந்தோன்னே இதுதான் சரியான நேரம், இப்போ 15 சொல்லி பழனி கோயிலுக்கு போனால் எல்லாத்துக்கும் பஞ்சாமிரதம் இனிப்பாக கிடைக்கும்.
ஆனால் பழனி கோயில் என்ன சொல்லுவாங்கல்ல, கோயில் ஆண்டிய அவருக்கு இருக்கிற இடம்ன்ற நினச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா பழனி முறையை வந்து கோவணத்தோடு நிற்கிறாரு, அவருக்கு எதுக்கு இடம், அவர் தான் மலையில் இருக்கார்ல, மலைக்கு கீழே ஃபுல்லாக ஒத்தலாம்னு நினச்சாங்களான்னு தெரியல. இது தெரிஞ்சது, இது இன்னுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். திருச்செந்தூர் கோயிலோட எல்லாம் மற்ற கோயில் கடையெல்லாம் எங்கெங்கே இருக்கோ கண்காணிப்போடு இருக்கணும். இல்லைன்னா இது அனைத்து இடத்துக்கும் புறம்போக்கு இடத்துலேருந்து கோயில் இடத்துலேருந்து எல்லாத்தையுமே பட்டா போட்டு விற்றுருவாங்க. இவங்களே ஆதரவாக சொல்லிடுவாங்க, ஐயோ அது தெரியாமல் நம்மளே ஆக்கிரமிப்பில் வச்சுருந்துருக்கோம் அரசு அவுட் இடம்னு சொல்லி இவங்களே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்படி ஊழல் தலைவிரித்து இந்த தற்கொலை அரசுனால தலைவிரித்து ஆடுது. இதை கேள்வி கேட்க மாட்டார். கேட்டால் அவர் இப்போ நேர்மையான ஆட்சி நடக்கிறாராம். நேர்மையான ஆட்சி இது தானே, கோயில் இடத்த பட்டா போடுறது நேர்மையான ஆட்சியா? மக்கள் இன்றைக்கி காரி துப்புறான். நீங்கள் அப்படி பண்ண சிறையில் வைக்கணும்னா கிட்டத்தட்ட கூட 8 கோடி வேலத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டால் வருங்க. அவங்க ஓட்டு போட்டவங்களும் நிற்கல, மிஞ்சி போனால் ஒரு 10-20 லட்சம் பேர் உங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை தவிர எல்லாத்தையும் நீ கைது பண்ணி சிறையில் தான் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி மக்களே இப்படி ஒரு ஆட்சியா அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பேசப்படுறது. அதனால தான் சமூக வலைத்தளம் யார் பண்ணால் ஏன்னா நமக்கு ஆதரவாக தானே இவ்வளோ நாள் போட்டாங்க, இப்போ போல் எதிர்ப்பாக வருதுனால உங்களை தாங்கிக்கிற முடியலை. புகழ்ந்தே போடுவோமா, நேர்மையின் சிகரம், கோயில் இடத்தை காக்க வந்தவர், புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவோமா? தற்கூரி தான் சொல்லணும். தற்கூரி முதல்வர் எப்படி இருக்காரோ அப்புறம் அமைச்சர் எப்படி இருக்கும்?